அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரத்த உறவை முறிச்சு வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி வாழ்ந்தா அவங்க சொர்க்கத்தோடைய வாடையை கூட என்ன உற முடியாது. ஆனா ரெண்டு சைடுல ஒரு சைடு வேணும்னு இருக்காங்க, இன்னொரு சைடு அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படின்னா அதற்குரிய விளக்கம். அதே போல நம்மளோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க நான் முஸ்லீமா இருந்தாங்கன்னா அவங்களோட ரத்த உறவை முறிச்சு வாழலாமா? அவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல ரத்த உறவுகளை முறித்து வாழக்கூடாது, அப்படி வாழ்ந்தால் மறுமையில சொர்க்கம் செல்ல இயலாது என்று ஹதீஸ் இருக்கிறது. லா யதுகுலு ஜன்னத காத்திஉன், உறவுகளை முறித்து வாழ்பவர் மறுமையில சொர்க்கம் செல்ல முடியாது என்று ஹதீஸ் இருக்கிறது. இப்போ நாம உறவை முறிக்கல, நாம பேணுதலா பேணுறோம், அவங்க வேண்டாம் வேண்டான்ட்டு விலகி போறாங்க. இதுக்கு மார்க்கத்துல என்ன தீர்வு? அதே மாதிரி நம்முடைய இரத்த உறவோ சொந்த பந்தமோ முஸ்லீம் அல்லாத மக்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இடத்துல நம்ம உறவை பேணலாமா முறித்துக் கொள்ளலாமா என்பது அவங்களுடைய கேள்வி. இது ஒரு தேவையான நல்ல நடப்புல உள்ள கேள்விதாங்க. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்துல நாம ஃபத்வா எடுப்பதற்கு ரெண்டு அளவுகளை கவனிக்கணும். ஒண்ணு இஸ்லாத்துல ரெண்டு சட்டங்கள் இருக்கிறது. ஒண்ணு மியூச்சுவல் லா, கூட்டு சட்டம். இன்னொன்று இண்டிவிஜுவல் லா, தனி சட்டம். அது என்ன கூட்டு சட்டம் தனி சட்டம்? இப்ப நீங்க தொழுகிறீங்க, தொழுகிறதுக்கு பக்கத்துல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் தொழணுமா? இருந்தாலும் தொழலாம், இல்லாட்டாலும் தொழலாம், ஜமாத்தாவும் தொழலாம், தனிச்சும் தொழலாம். நோன்பு வைக்கிறீங்க, 10 பேர் சேர்ந்துதான் நோன்பு வைக்க முடியுமா என்ன? தனியா நம்ம சகர் சாப்பாடு காய்ச்சா சாப்பிட்டுட்டு எல்லாமே நோன்பு வச்சுக்கிற வேண்டியதுதான். இது இண்டிவிஜுவல். மியூச்சுவல்னா என்ன? நீங்க தனிச்சு செய்யணும்னு நினைச்சாலும் கூட தனிச்சு செய்ய முடியாது, சேர்ந்துதான் செய்ய முடியும். இந்த மாதிரி மியூச்சுவல்ல உள்ளதுதான் நீங்க கேட்கக்கூடிய விஷயம். சரியா? அப்போ உறவு முறை பேணுவதை பொறுத்தவரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அஹாஹு ஃபௌக ஸலாஸ், 3 நாளைக்கு மேல தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை அவர் வெறுப்பது மார்க்கத்தில் கூடாது. பேசாம இருப்பது கூட சொல்லல, வெறுப்பது. 3 நாளைக்கு மேல நீ வெறுக்க கூட கூடாது. பேசிக்கிட்டே வெறுக்கலாமா? பேசுறேன் ஆனா உன்னை நீ பிடிக்காது அப்படின்னு சொல்லலாமா? அது கூட கூடாதுன்னு மார்க்கத்துல சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அளவுக்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கும் போது இது யார் யாரும் கடைபிடிக்கணும்? 2 பேரும் சேர்ந்துதான் கடைபிடிக்கணும். இதான் மியூச்சுவல். இப்படி இருக்கும்போது ஒருத்தர் மனம் திருந்தி சரியா பேசுறாப்புல, இன்னொருத்தர் பேசவே மாட்டேன்றாரு. இவர் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து போய் பேசுறாரு பாருங்க, இவருக்கு உண்டான கடமையை நிறைவு செய்து விட்டார். சொல்ற முடியுதா? 2 கை சேர்ந்தா ஓசை, ஒரு கை வருது, இன்னொரு கை இப்படி இப்படி தூரமா இழுத்துக்கிட்டே போகுது. இப்ப இந்த கை குற்றமா இந்த கை குற்றமா? இதான் குற்றம். அப்ப நீங்க போய் பேசுறீங்க, நம்ம போய் நட்பு பாராட்டுறோம். பாராட்டும் போது அவங்க வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கி போறாங்க, ஒத்து வராது அப்படின்னு போறாங்கன்னு வச்சுங்களேன், போவது கண்டிப்பா யார் போகிறார்களோ அவர்களுடைய தவறுதானே ஒழிய பேசுபவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குற்றம் பிடிக்க மாட்டார். இவங்க அல்லாஹ்வுடைய கேள்வியிலிருந்து தப்பிப்பதற்கு இவர்கள் உண்மையிலே பேசிவிட்டார்கள் என்பதே போதுமானது. சும்மா பேசுற மாதிரி ஆக்டிங் கொடுக்க கூடாது. கூப்பிட்டு பார்ப்பாங்க, முன்னாடி வரலையா, நல்லதா போச்சு அப்படின்ட்டு, நான் கூப்பிட்டா அவன் தான் வரமாட்டேன்டா அப்படின்னு ஒரு அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை, அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம பேச முயற்சி செய்யறோம், அவங்க ஒதுங்கி போறாங்கன்னு வச்சுங்க. இப்படி போகும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பிழை பொறுக்க போதுமானவன். அல்லாஹ்வுக்கு அஞ்சி முடிவெடுக்கணும். சும்மா வெளியில உள்ள வச்சுக்க கூடாது அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கிறோம். எனவே யாரு பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்காது, பேசாத நபர்களுக்கு அல்லாஹ் செய்வான், அதை தண்டிப்பான் என்பது ஒரு செய்தி. அடுத்தவங்க என்ன கேட்கிறாங்க? முஸ்லீம் அல்லாத உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களோட நம்ம நட்பு பாராட்டலாமா என்பது அவங்களுடைய கேள்வி. தாராளமா நட்பு பாராட்டலாம், தப்பில்லை. அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அது என்ன அளவுகோல்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல முஸ்லீம் அல்லாத மக்கள் 2ஆ பிரிக்கிறான். சூரா முத்தஹினால எல்லாம் பிரிக்கிறான். 2 விதமாக இருக்கிறது. ஒரு விதம் என்னவென்று சொன்னால், யார் யார் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற்றாமல் இருக்கிறார்களோ, உங்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்களோ, அதாவது முஸ்லீம் இல்ல ஆனா அவங்க வேலை உண்டு இருக்கிறாங்க, தொந்தரவு தர்றது இல்ல, நமக்கு குறைச்சல் கொடுக்கறது இல்ல, நீ ஹிஜாபு போடாத, புர்கா போடாதீங்க, கறி சாப்பிடாதீங்க, வக்பு சட்டம்லாம் உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு தான் அப்படின்னா சொல்லல. அப்படித்தான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, வெளியில இருக்காங்க இல்லைங்க. இவங்க எல்லாம் எதுவுமே தெரியாத மக்களுங்க. இன்னைக்கு பிஜேபி இந்த ஆட்டம் ஆடுறாங்க, இவங்களுக்கும் பிஜேபிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உங்களுக்கு அப்படின்னா பிஜேபிக்கு முழு அர்த்தம் தெரியுமா? முதல்ல தெரியாது. அந்த பிஜேபிக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க அரசியல் சக்தி, புரியுதா?
சும்மா ஆன்மீகத்தை வந்து பயன்படுத்திக்கிறான். அரசியல் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று திராவிடம் சொல்லுவாங்க, திராவிடத்தை பயன்படுத்துவாங்க. இல்ல வேற ஆளு பெரிய தலைவர் அண்ணாண்டு அவரை பயன்படுத்துவான். இவன் வந்து இதை பயன்படுத்திக்கிறான். ரைட்டு. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் வந்து முஸ்லீம் அல்லாத மக்களா இருந்து இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக இல்லாமல் சகஜ சூழ்நிலையில வாழுகிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்து குசித்து இலைக்கும், அவங்கள்ட்ட நீங்க வந்து நியாயமா நடந்துருங்க, தாராளமா பழகலாம், தப்பில்லை. அம்மா அம்மா தான், அம்மா முஸ்லீம் இல்ல, பையன் இஸ்லாம் ஆகிட்டாரு, மாறுமா என்ன? அம்மா இல்லைன்னு சொல்ல முடியும்? 1000 இருந்தாலும் அம்மா அம்மா தான், அத்தா அத்தாரம், புள்ள புள்ளதான், அக்கா தங்கச்சி எல்லாமே மாறாது. அது வந்து மாறவே மாறாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில அவங்க நமக்கு வந்து அரவணைப்பு தரக்கூடியவர்களாகவோ எதிராக இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி வழிமுறை காட்டி தரானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ்வினுடைய மைத்துனி அஸ்மா பின்த் அபூபக்கர், ஆயிஷா நாயகி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரி. அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கதிமத்து உம்மி, என்னுடைய தாயார் என்கிட்ட வந்திருக்கிறாங்க, வஹிய முஷ்ரிகா, ஆனா அவங்க வந்து இணை வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நான் முஸ்லீமா மதீனாவுக்கு வந்துட்டேன், அவங்க மக்கால இருந்து என்கிட்ட வந்துட்டாங்க, பிள்ளைய பார்க்கணும் பிள்ளைகிட்ட இருக்கிறேன்னு வந்துட்டாங்க. ஆனா எப்படி இருக்கிறாங்க? இணை வைக்கக்கூடியவங்களா நான் முஸ்லீமா இருக்கிறாங்க. இப்ப சேர்த்து வாழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஃபஸ்லீஹா, கட்டாயமா சேர்த்து வாழுங்க. இது என்ன கேள்வி? அவங்க அப்ராணி பாவி, அவங்களுக்கு இஸ்லாமிய எதிரையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சாமானிய ஜனம், அவங்கள நீங்க ஏன் புறக்கணிக்கணும்? தாராளமா சேர்த்து வாழுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரத்துல ரசூலுல்லாஹ்வே அபூஜஹலுடைய சொந்தக்காரங்க தான், அவனை கூட்டு வச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டா இருந்தாங்க. ஏன் கூட்டு வைக்கல? அவன் இஸ்லாமிய எதிரி, 2ஆம் நம்பர்ல அவன் வருவான், 2வது தரத்துல உள்ளவன். முதல் தரத்துல உள்ளவர்கள் சாமானிய மனிதர்கள், அவர்கள் இடத்துல அவங்க நட்பு பாராட்டலாம். 2வது தரத்துல உள்ளவர்கள் அவர்கள் இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து நீங்க பொறுப்பேற்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். பொறுப்பேற்கிறதா என்னது? அவன் இஸ்லாமிய எதிரின்னு தெரியுது, தெரிஞ்சா அவனுக்கு நல்லது கெட்டது பாக்குறது, அவன்கிட்ட இருந்து படம் வாங்கிக்கிறது, அவனோடு சேர்ந்து சகஜமாக பழகுவது இது மார்க்கத்தில் கூடாது என்பதை நீங்க புரிஞ்சுங்க. எனவே நம்முடைய முஸ்லீம் அல்லாத உறவினர்கள் என்பவர்கள் நல்ல முறையில் சரியான முறையில் இருக்கிறார்களா? தாராளமா பழகுங்க, அவங்கள்ட்ட நியாயமா நடந்து அநியாயம் பண்ணாதீங்க. நீ முஸ்லீமா இல்ல, நான் அப்படித்தான் பண்ணுவேன் இப்படித்தான் பண்ணுவேன், அவங்களை துரோகம் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்து இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக நடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நாம் வந்து நட்பு பாராட்டுவது, அண்ணன் தண்ணி உலகிக் கொண்டு அவர்களோடு ஒட்டி உறவாடுவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.